ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்டர் காம்பட் பற்றி நம்ம ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் காயின் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ டெய்லி காம்போ நான் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டெய்லி காம்போ பண்ணியிருப்பீங்க. ஸோ டெய்லி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் காயின் தராங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி கிளிப்பர் சொல்லிட்டு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் காயின் டெய்லியும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் எப்படி பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ராப் விஷயமா வந்து சில ட்வீட்டும் வந்திருக்கு. ஸோ ஆட்ராப் காயின்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருக்காங்க. எல்லாமே வீடியோ ஏ டு இசட் பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நியூ யூஸர் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் உங்களை என்சிசியில் பொறுத்தல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்ஸ்டரோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ ஆட்ராப் பற்றி டிபெண்ட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இருக்குது, அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டெய்லி லாகின் பண்ணுற இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அது பார்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம காயின் பேலன்ஸை வச்சு அவங்க தர மாட்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்தளவுக்கு காயின் சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்களோ ஸோ அதெல்லாம் வச்சு நமக்கு ஆட்ராப் கிடைக்காது. ஸோ மேலே அந்த ப்ராஃபிட் பவர் ஹவருக்குள்ள ப்ராஃபிட் அது நம்ம ஏற்றணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் மைனுக்கு போய்ட்டு நீங்கள் இது ஒன்று அப்கிரேட் பண்ணணும். அதான் உங்கள் வேலை. ஸோ அதை அப்கிரேட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஃபிட் பர் ஹவர் ஏறும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆக்டிவிட்டி ஏற்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா வந்து மேபி கிளிக் பண்ணுற ஆக்டிவிட்டி இருக்குமா சரியாக எனக்கு தெரியல. பட் அது வந்து இப்போ சொல்ல மாட்டாங்க, புரியுமா சொல்லுவாங்க. நம்ம மோஸ்ட்லி இதில் வந்து கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் பர் ஹவரே கொடுக்கறதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி தராங்க தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பர் ஹவர் மட்டும் ஏற்றிக்கோங்க. ஸோ அதர் ஆக்டிவிட்டி நடுவில் இது வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காம்போ என்னென்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கான கோடு வந்து எப்படி நம்ம பார்க்கலான்னா, இப்போ நேற்று சாயந்தரம் 5:30க்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ நேற்று சாயந்தரம் 5:00லேருந்து இன்றைக்கி சாயந்தரம் 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். பட் நான் வந்து டெலிகிராம் என்ன போஸ்ட் பண்ணேன், நேற்று டேட்டு தான் போடுவேன். ஓகேவா. ஸோ நேற்று டேட்டு கரெக்டாக வந்து ஈவினிங் போடுவேன். ஸோ அப்போதுலேருந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் 5:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிடம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேற்றுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிடம் பண்ணுறேன். ஸோ வீடியோக்காக நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி 2.0 டோக்கன் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு காயின்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து P2P ட்ரேடிங் ஒன்று வரும். அது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல்ஸில் வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல்ஸில் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஆம்ஸ்டர் காம்பேட் மெர்கண்டைன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வந்துடும். ஸோ முடிஞ்சளவு காயின் நீங்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா சில இதெல்லாம் நம்ம அதிகமாக அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஓகேவா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மில்லியன் கணக்கில் வரும். ஸோ இப்போ 1.7 மில்லியன். ஸோ அதுக்கு மேலேயும் வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் காயின் வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மில்லியன் காயின் தான் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் டெய்லி இதுக்காக. ஸோ மீதி வார்த்தை எல்லாமே வந்து அன்னன்னைக்கே நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது அந்த சிப்பர் கோடுங்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து அது டெய்லி வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு நீங்கள் வந்து டைப் பண்ண முடியாது. இது கிளிக்கில் வச்சு தான் உங்களுக்கு கிளிக்கு ஹோல்டு அதை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்றைக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா வாலெட். அது எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோடு என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ன் பர் டேப் இருக்குது பாருங்கள். அது வந்து 3 டைம் தொடர்ந்து கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜெய்டி சிப்பர் சொல்லிட்டு இங்கே கரெக்டாக ஒரு 1 மில்லியன் தான் கொடுக்குறாங்களா. 1 மில்லியன் காயின் வந்துடுங்க ரைட்டா. ஸோ அந்த 1 மில்லியனுக்கு நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ கோடு வாலெட்டு இது பண்ணணும். ஸோ 2 இது இருக்குது. ஒன்று பாயிண்ட்டு, ஒன்று அண்டர்ஸ்கோர். பாயிண்ட்டுங்கிறது வந்து எப்படி நம்ம கோடு கொடுக்குதுன்னா ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா அது டாட்டா எடுத்துக்கும். அடுத்து வந்து அண்டர்ஸ்கோர் வந்து ஒரு லைன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் 2 கோடு. ஸோ இதுக்கான கோடு வந்து என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன கோடு வரும்னு சொல்லி நான் மேலே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் நான் வாலெட்டுக்கு டபுள் டைப் பண்ணுவோமா. ஸோ டபுளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வரும், ஒரு கோடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எடுத்துக்கிச்சு. அடுத்து வாலெட்டுக்கு ஏக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒரு கோடு வரும். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு ஒரு கோடு. ஓகேவா. ஸோ ஏன் எடுத்துக்கிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு, ஒரு அண்டர்ஸ்கோரு, ஒரு டாட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது லெட்டர் வர வரைக்கும். ஸோ மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு கிராக் பண்ணிட்டேன். பட் ரொம்ப ட்ரை பண்ணேன் நான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1 மில்லியன் எடுத்துறேன். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மில்லியன் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மறக்காம ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி வர கோட் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டவுட்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சந்திப்போம். வெரி ஸ்டேடியம் நான். பாய்.